ஹாய் மக்களே, நேற்று நான் நிறைய செடி இதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன் ஊரில் இருந்து. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா, நான் வந்து என்கிட்ட எல்லாம் இருந்த டப்பா, நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும் மக்களே, இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. நிறைய டப்பா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆக்கரில் போட்டு கழிச்சிட்டேன். உண்மையிலே அதில் வந்து நிறைய அந்த குப்பையிலலாம் நிறைய பொருள் போட்டேன். அது என்ன பொருள்னால், அந்த இங்கே பாருங்க பீங்காம் அந்த இருக்கும்ல நம்மளுக்கு கண்ணாடி கிளாஸ் மாதிரி, அதெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ எல்லா செடியுமே பட்டு போச்சு. நம்ம இப்போ எல்லா செடியும் பட்டு போனதுனால இப்போ எந்த செடி வச்சாலுமே வெயிலுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் மணி பிளான்ட் வீட்டில் இருந்து ரொம்ப கொண்டு வந்திருந்தேன். நல்லா நொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். செடி பைத்திய மக்களே, நான் செடி எல்லாத்தையும் ஒரு என்னோட கையிலே 2-4 கை அளவுக்கு கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் இந்த இருக்கிற டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுக்கு பாட்டில் கிடைக்கும் போது நம்ம மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. வளர வச்சு எப்படியாவது வீடு ஃபுல்லாக படர்த்தி விடுறது என் வேலை மக்களுக்கு. பாருங்கள், இது ஓரளவுக்கு இங்கே இது வரைக்கும் இருக்குது வேறு. இதை நம்ம ஃபுல்லாகவே கொண்டு வந்துடணும். இது ரொம்ப குத்துது மக்கள். எனக்கு கிச்சனில் நம்ம வேலை பார்க்குறோம்ல, குத்துது. அதனால் கடையில் வாங்கி இப்படி லைட்டாக அப்படி மாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தாங்க. ஆனால் வந்து இது அளவு பார்க்காம வாங்கிட்டாங்களோ என்னமோ தெரில. இதில் பிளாஸ்டிக் எல்லாமே இங்கே பாருங்கள், இதில் இது பிஞ்சு வர்றதுனால பிளாஸ்டிக் எல்லாம் இதில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம அதுக்கு நம்ம நேச்சராகவே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் இந்த பிறகு பிஞ்சு அதில் ஒட்டி இதுக்கு தேங்காய்லாம் திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இதில் ஒட்டிட்டு நம்ம வாய்க்குள்ளே தான் போகும். அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளாஸ்டிக்கை வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. நார்மலாக கீழே வச்சு தேங்காய் திருவுறவங்க ஓகே தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க குத்தும். அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. எனக்கு ஓரமாக வைக்கிறதுக்கு எந்த இடமே செட் இல்லை மக்களே. இந்த இடத்துல நடுவில் தான் வைக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து அடுப்பு வச்சுருக்கிறதுனால. உண்மையிலே இன்னும் நான் கிச்சனை எதுவுமே நீட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாம் கச்சன்னு கிடக்க. பாத்திரங்களை மட்டும் நல்லா நீட்டாக கழுவி கரண்டியெல்லாம் அடுக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாத்திர ஸ்டாண்ட்லேயுமே அடுக்கி போட்டுட்டேன். இது வந்து இன்னொரு ஸ்டாண்டு வாங்கணும் மக்களே. இதில் ஆல்ரெடி இது வந்து 4 வருஷம் ஆச்சு இந்த ஸ்டாண்டு வாங்கி. இதில் வந்து நாங்கள் இதை மொத்தமாகவே கழட்டி கழுவுனேன் மக்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு வெள்ளைன்னு பளபளன்னு இருக்குது. கழுவும் போது இழுத்து பிடிச்சேன் பார்த்திங்களா. இந்த இது வந்து கொஞ்சம் ரொம்ப 4 வருஷம் ஆகும்போது இந்த இடத்துல ஃபுல்லாகவே இங்கேருந்து வெயில் படுறதுனால நம்மளுக்கு இந்த இடம் விட்டு போச்சு மக்களே. அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு நம்மளுக்கு பாத்திரங்கள் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இதே ஸ்டாண்டு இதில் ஒன்று மாட்ட போகிறேன் மக்களே. நான் வந்து இங்கே பாருங்கள், கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. நான் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு கிச்சன் டூர் போடுறேன். எல்லாமே நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து கீழே உள்ள பாக்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது எதுக்கு ஓரமாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து சுத்தம் பண்ணி நீட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஒரு ஓரமாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தூக்கி இதெல்லாமே நம்ம இந்த பலகையை வந்து ஃபுல்லாகவே நம்ம கவர் போடணும். கவர் போட்டு க்ளோஸ் பண்ணுற கலர் கவர் வாங்கி க்ளோஸ் பண்ண போகிறேன் மக்களே. வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திங்ஸு ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வர்ற வரைக்கும் வெயிட்டிங். இந்த கரண்ட் எல்லாமே கழுவி நீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னதுன்னா ஆயில் டப்பா. இந்த ஆயில் டப்பாவுமே கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி நான் ஒரு ஆயில் டப்பா வாங்கியிருக்கேன் மக்களே. அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அது வந்து இப்போ எலெக்ஷனுங்கிறதுனால ஒரே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே சத்தமாக கேட்குது. இது வந்து தேன் மக்களே. நாங்கள் வந்து தேன் வந்து வாங்கியிருந்தோம். தேன் வந்து நாங்கள் இந்த லெமன் டீலாம் போட்ட தேன் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் செடி வச்சுருக்கேன் பாருங்கள் மக்களே. இது வந்து இந்த டப்பாவும் எனக்கு கிடச்சிச்சு. நான் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் கிடச்சிச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த பார்த்திங்களா, இது வந்து வச்சு ஒரு 3 days ஆச்சு. புதுசாகவும் வச்சுருக்கேன் மக்களே. நேற்று வாங்கிட்டு வந்தது புதுசாக வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா, இதில் தெரியும் மக்களே. இந்த தெரியுது பாருங்க, இந்த தெரியுதா, நம்மளுக்கு வேர் வந்திருக்கு. அது அப்படி நீட்டி வரும்போது நம்ம அது தொட்டியில் தூக்கி மாற்றி வச்சுக்கலாம். இல்லைனா பெரிய ஒரு இதில் மாற்றி வச்சு அதை வச்சுட்டோன்னா ஃபுல்லாக அதில் அந்த நம்ம இதில் இந்த
இது இருக்குல்ல இதிலே படர்த்தி விட்டுறலாம். இது நியூஸ் பேப்பர் எதுக்கு உள்ளே போட்டு நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ காலையில் வந்து முன்னாடி வாசல்லேருந்து வெயில் அடிக்குது, மதியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள் டப்பா எல்லாமே மங்கி கலர் மாறி போச்சு போகுது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிட்டோம். ஸ்க்ரீனுமே பின்னாடி போட்டிருக்கேன். வெயில் அடிக்கிற நேரம் ஸ்க்ரீனை இழுத்து விட்ருவேன். அதனால் நான் ரொம்ப இப்போ வெயில் அடித்து பொருளெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். பின்னாடி கதவுலனாலுமே நம்மளுக்கு ரொம்ப காற்றெல்லாம் வராது. இப்போ அதுவுமே நம்மளுக்கு கிச்சன்லேயுமே இந்த இடத்தெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. மாற்றம் பண்ணணும் எப்படியாது. கீழேயுமே நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஸ்டாண்டு மாதிரி இந்த கீழே உள்ள பொருளெல்லாம் மேலே வைக்கிற மாதிரி கீழே அப்பப்போ கழுவுறதுக்கு வசம் வரணும். அதனால் இந்த சோப்பு இதையுமே நான் மாற்றிடுவேன். எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு சேஞ்ச் பண்ணணும் மக்களே. கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதனால தான் என்னோடய கிச்சன் கொஞ்சம் கச்சக்கச்சன்னு இருக்குங்க. பாருங்கள் கீழெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கீழே பேப்பரு துணி இதெல்லாம் போட்டேன்னா, ஆனால் வந்து எனக்கு என்னமோ திருப்தியே இல்லை. அதனால் இப்போ எடுத்த பொருள் எடுத்த இடத்துல அந்தந்தால நான் வச்சுருக்கேன். நேற்று வாங்கிட்டு வந்த திங்ஸுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுவுமே இதில் தான் இருக்குது. இங்கே ஒரு செடி பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடி பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் தொட்டியில் வச்சுருக்கேன் மக்களே, தெரியுதா? தொட்டியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெளியுமே வச்சுருக்கேன். இதுவுமே 3 இது, 1 பெருசுலேயும் 2 சின்னதுலேயும் வச்சுருக்கேன். இது வந்து சின்னதில் வச்சது ரேரு தான். எப்போமாவது வருது. அந்த வெயிலுக்கு பெருசில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் வெளியே ஒன்று வச்சுருக்கேன் மக்களே. வெளியே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய தொட்டியாக தான் இருக்குது. வெளியே வச்சுருக்கேன். இங்கே இருந்த தொட்டியை காணும் மக்களே. இதில் நேற்று ஒரு செடி அதை எடுத்துகிட்டேன் நினைக்கிறேன். ஆமாம், அது கொஞ்சம் ஆயில் கண்டெய்னராக இருந்துச்சு. அதனால நான் அதை எடுத்து அந்த செடியோடு வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் கொத்தாக நிறையா வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பேன். ஜீசஸ் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருப்பேன். ஆல்ரெடி இதெல்லாம் வச்சுருந்தது மக்களே. இருக்கிற வெயிலில் தண்ணியெல்லாம் உறிஞ்சி ஊருக்கு போகும்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போச்சு. மனசே கேட்கல. நான் அழகாக பராமரிப்பேன் மகளே செடியெல்லாம். இது வந்து நான் இந்த வாட்டிலாம் நான் ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் 2 நாளில் வந்துடணும். செடிக்காகவே நம்ம வந்துடணும் மக்களே. இல்லைன்னா செடி எல்லாமே பிறங்க மேலே வந்துட்டு இந்த வேர் வந்து உள்ளே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து இந்த வேர் இருக்குல்ல அது மேலே வந்துடுது. அது கொஞ்சம் உள்ளே அமுக்கி விட்டால் தான் நம்மளுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 or 4 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஒயிட் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேறு நம்மளுக்கு இதாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வேறு இதுக்கெல்லாம் மாற்றிக்கலாம் மக்களே. இதை நம்மளுக்கு வேறு செடி வேறு இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பார்த்து தான் வச்சுருக்கேன். ஏதாவது எந்த செடியாவது வந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வந்துச்சுன்னா மாற்றி அதை வந்து க்ரோத் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இது வந்து மளிகை ஜாமான் இன்னும் உழைக்கவே இல்லை. வாங்கி வச்சுருக்கிற பொருளை வந்து பாக்ஸில் அடுக்கவே இல்லை. அதான் நான் சொன்னேன்ல கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடிக்கிட்டு இப்படி இருக்கிற கிச்சனை வந்து நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன்னு பாருங்கள். நல்லா நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இதுதான் மக்களே. மத்தியானத்துக்கு என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். மீன் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. மீன் வந்ததும் இது பையனுக்கு பொரிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும். 2-3 நாளாகவே மீன் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி மீன் பொரித்து அவனுக்கு கொடுக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோஸும் இருக்குது. அதையும் வெட்டி கூட்டு வைக்கணும் மக்களே. இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு சமையல். பாய் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.